வணக்கம். வணக்கம் கரண். வேங்கவயல் விஷயம் நம்ம மறந்துருக்க மாட்டோம். அதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நின்ன திருமாவும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு ஆதரவாக நின்ன செல்வகுமாரும் 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. திருமா இந்த கூட்டணி ஜாதி மறுப்பு கூட்டணின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ 2 பேருமே ஒரே கூட்டணியில் இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? 2 பேருக்குமே ஒரே கூட்டணியில் சீட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை, இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு வச்சுங்களேன். நாங்களா அப்படி சொன்னோம், திமுக தான் நிற்குது சொல்றாங்க. எந்த அளவுக்கு அண்ணன் திருமா இறங்கி நின்றுக்காரு பாருங்களேன். அந்த செல்வகுமார் என்ன தவிர பேசினாரு, இந்த இடத்துல இந்த வேங்கவையில் தண்ணி டேங்க்ல மலத்தை கலந்தது நாங்கள் கிடையாது, பிற்படுத்த சமுதாயம் கிடையாது, முத்திரை சமுதாயம் கிடையாது, இதை கலந்தது தலித் மக்கள் தான், இங்கே இருக்கிற பட்டியல் சமுதாய மக்கள் தான் சொல்லிட்டு பேசினவர். இன்னொன்று, இந்த இது கொடுத்தாங்க இல்லையா, அந்த குற்றப்பத்திரிகை, காவல்துறை குற்றப்பத்திரிகை கொடுத்தாங்களே, அதனுடைய குற்றப்பத்திரிகை வரவேற்றாரு. எப்படி ஒரு பக்கம் வீரமணி இது அறிவியல் கண்டுபிடிப்பான குற்றப்பத்திரிகை வரவேற்றாரோ, அதே மாதிரி இந்த ஜாதிக்காரன்னு வரவேற்றவர். பன்னன் திரும்ப சொல்றாரு, நாங்கள் ஜாதிவாதிகளோடு சேர மாட்டோம், நாங்கள் மதவாதிகளோடு சேர மாட்டோம். இந்த செல்வகுமார் எங்க நின்னவர்ன நம்ம கேட்போம் இல்லையா. எனக்கு அதை பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு கோபம் வருது கரண். எப்படி மனசாட்சி இல்லாம நீங்க பேசுறீங்க? அப்படிங்க கூட்டணிக்காக என்ன வேணா பேசுறீங்களா நீங்க? அந்த நபர் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அரணா அங்க உள்ள தூண்டி கொடுக்குற நபரா இருக்காரு அவரு செல்வகுமார். அப்ப அவரும் இன்னைக்கு திமுக கூட்டணி, நீங்களும் திமுக கூட்டணி, இந்த கூட்டணி தான் மதச்சார்பற்ற கூட்டணி, இதுதான் சாதிவாதிகளுக்கு எதிரான கூட்டணி, இதுதான் சங்கிகளுக்கு எதிரான கூட்டணி சொல்லிட்டு எப்படி நீங்க பேசுவீங்க? அப்ப எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அந்த மக்களுடைய வாக்கு நீங்க கேட்பீங்க நீங்க? ஏன்னா அண்ணன் திருமா வேங்கவையில பாதிக்கப்பட்ட மக்களோட தான் நிக்கிறாரு. நான் அவர் குறை சொல்லல. அவர் இன்னமும் அந்த காவல்துறை மூலமா கொடுக்கப்பட்ட அந்த குற்றப்பத்திரிகையை எதிர்க்கிறாரு. நான் அதெல்லாம் மாட்டுக்கிறது சொல்ல. ஆனா அதுக்காக இப்ப நீங்க அண்ணன் திருமா கிட்ட, ஆனா வேங்கவையில பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி சொல்லிட்டாங்க, திமுக கூட்டணி எப்படின்னு கேட்டா அதுக்காகலாம் கூட்டணி வெளியே போக முடியுமான்னு கேட்பாரு. நான் அதுக்காக நீங்க கூட்டணி வெளியே போங்கலாம் சொல்ல. ஆனா நீங்க இந்த இது சொல்லாதீங்க, என்னது இது ஜாதிவாதிகளுக்கு எதிரான கூட்டணி, இது மதவாதிகளுக்கு எதிரான கூட்டணி எப்படி சொல்றீங்க நீங்க? நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்ப அண்ணன் திருமா நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் உங்களுக்கு கேட்கிற திருமா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு குட் லீடர், ஒரு நல்ல ஒரு தலைவர். எல்லாருமே அதை ஏத்துப்பாங்க, அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். இன்னொன்னு, திமுக அப்படிதான் பார்க்க அவரை. திமுக அப்படி பார்க்கணும், அவரை ஒரு ஜாதி கட்சி தலைவர். சரி, திமுக தான் பாக்குது, எல்லா ஊர்லயும் பிரச்சாரம் பண்றாங்களே, அவனுங்களும் அப்படிதான் பாக்குறாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்த சொன்னு வச்சுங்களேன். போன முறை தேர்தல் பிரச்சாரத்துல விசிக கொடி மட்டும் கைது வச்சுட்டாங்க, விசிகாரில் மட்டும் ஊர் தெருவில் வர என்ன சொல்லிட்டாங்கன்ற சொன்னா, அதெல்லாம் பழைய மேட்டரா? இப்ப திமுக ஆட்சிக்கு ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியில இன்னைக்கு எவ்வளவு ஜாதி எல்லாம் குதிச்சிட்டோம், எங்க கூட்டணி ஒரு ஜாதி பேத மட்டும் ஒரு கூட்டணி உருட்டுவாங்க. நான் கரெக்டா ஊரோட சொல்றேன், ஊர் பேர் சொல்லனா அப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா இவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பேரோட சொல்லுவோமா எங்க என்னன்னு சொல்லிட்டு, சின்ன சேலம் அப்படின்ற ஒன்றியத்துல சரிங்களா, அகரன்ற கிராமத்துல திமுகவுடைய சோறு விளம்பரம். என்ன சோறு விளம்பரம்னா, சேரி பகுதி, அதாவது பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா தளபதி, திருமா, கேப்டன், ராகுல், சிபிஎம், சிபிஐ, கொங்கு இதெல்லாம் சேர்ந்து ஆசி பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் நிற்க போறாரு, அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஆனா அதே நீங்க ஊர் தேர்வு பகுதியில பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவுடைய பேர் எடுத்துட்டு மீதி பேர்லாம் எழுதுகிறாங்க. இதை விட ஒரு சாதிய அவமானம் எங்கன்னா இருக்குமா? நீங்க பாருங்க. இது மதச்சார்பற்ற கூட்டணி, இது மதச்சார்பற்ற கூட்டணி, சாதியவாதிகளுக்கு சவால் விடக்கூடிய கூட்டணி இல்ல. ஊர் தெருவில் திருமண பேர் டெலிட்டு காலையில் மட்டும் எழுதி வைனா, இந்த கூட்டணிக்கு தான் இவர் இது என்ன கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி, ஓட்டு போடுங்க, சாதி அதை எதிர்க்கணும். ஆனா வேங்கவையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்கிற நீங்களும், பாதிப்பை ஏற்படுத்திய அந்த சில நபர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செல்வகுமாரும் ஒரே கூட்டணியில் இருந்துட்டு இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடும் சொல்றீங்களே, அந்த அளவுக்கு மானம் இல்லாதவர்களாக, சூடு சொரணை இல்லாதவர்களாக பட்டியல் சமுதாய மக்கள் இருக்காங்க நீங்க சொல்றீங்களா? நான் நிச்சயமா சொல்றேன், திருப்பி ஏன் சொல்றேன்னா, திருமானனே சொன்னாலும் பட்டியல் சமுதாய மக்கள் ஏன் ஓட்டு போட மாட்டாங்க, இதான் ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? எங்கேயோ வேங்கவையில் எனக்கு ஏன் கோவம் வருதுன்னு கிடையாது, எனக்கு கோவம் வருது, எனக்கு வருத்தம். அது அங்க பாதிக்கப்பட்ட மக்களாதான் அந்த பாதிப்பு உணர்வு கிடையாது, அந்த பாதிப்பு எனக்கும் இருக்கு. அதனால நீங்க பாதிப்பை இன்று வரை அனுபவித்திருக்கூடிய சமுதாயத்திற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அணிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு ஓட்டு போடுங்கன்னா எப்படி, அது எப்படி ஓட்டு போட முடியும்? இதே செல்வகுமார் பாத்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியில பேட்டி கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு அரசியல் சொல்லி கொடுத்தது RSS தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் RSS தான். அவர் பயங்கரமான இந்து மதத்தினுடைய, எப்படி பிஜேபி RSS இந்த நாடு ஒரு இந்து நாடு பேசுதோ அப்படி பேசக்கூடிய நபர் தான். அவர் பிஜேபி ஆதரவாளர், இன்னும் சொல்ல போனா மோடியினுடைய மிக தீவிரமான ஆதரவாளர். RSS அடிவரடிகள் பல இடத்துல இருப்பாங்க சரிங்களா. அப்படி RSS சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நபர் தான் செல்வகுமார். அப்ப அவர் தான் இதே கூட்டணியில் இருக்காரு. அப்ப நீங்க பாருங்க, ஜாதியவாதி இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு உருட்டு, மதவாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு உருட்டு. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஈஸ்வரன் சொல்லிட்டு கொங்கு தேசிய மக்கள் கட்சி, அவர் ஒரு இடத்துல பேசுறாரு என்னன்னா,
இந்த ஆணவ கொலை பண்றதெல்லாம் நீங்க தான் ஜாதி சாயெல்லாம் பூசுறீங்க, அது ஆணவ கொலை அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க ஏதோ வந்து பெத்தவங்க வளர்த்தவங்க ஏதோ கோவப்பட்டு பண்ணிடுறாங்க, அதுக்கு நீங்க ஜாதி சாயெல்லாம் பூசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆணவ கொலை செய்வதை நியாயப்படுத்த பேசியவர் தான் ஈஸ்வரன். கொங்கு மக்கள் தேசிய கட்சி எத்தனை சீட் தெரியுமா? 2 சீட்டு. அப்போ இந்த கூட்டணியை தான் வந்து இவர் சொல்ல போறாரா? அப்போ முக்குளத்தோர் புலிப்படை என்ன, கருணாசனுடைய கட்சி என்ன? நீங்க ஜாதிவாதிகளுக்கு எதிராக சொல்லிட்டு இந்த வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு உருட்டாதீங்க. ஒட்டுமொத்த ஜாதிய கும்பலும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டிருப்பது திமுக கூட்டணியில தான். அத்தனை சாதிய கும்பல், நான் என்ன சொல்றேன், ஒரு சாதிய கட்சியாகவோ இல்ல அந்த ஜாதிக்கு நன்மை செய்வதற்காக ஒரு கட்சி தொடங்கப்படுதுன்னு நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். நான் அது அவங்க விருப்பம். ஆனா நீ என்ன பேசுற? இப்ப நீ இந்த வேங்கவயல் இஷ்யூல செல்வகுமார் என்ன பாதிப்பட மக்கள் என்னவரா? இந்த ஈஸ்வரன் என்ன வந்து ஆணவ கொலைகளுக்கு வந்து பாதிப்பட மக்கள் என்னவரா? அத்தனை பேருமே செய்யக்கூடியவர்கள் பக்கம் இருக்கக்கூடியவர்கள். அப்ப இவங்களெல்லாம் கூட வச்சுட்டு அண்ணன் வந்து உருட்டுறாரு, இது வந்து மதச்சார்பற்ற கூட்டணி, சாதிவாதிகளுக்கு எதிரான கூட்டணி. இன்னொரு முறை இந்த திமுக வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, நான் ஞாபகம் வச்சுக்க, நீங்க திமுக திருப்பி ஒரு வேளை ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த சாதியவாதிகள் எவ்வளவு கொக்கரிப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு அட்டகாசம், எவ்வளவு அட்டுழியங்கள் பண்றாங்க. இதே ஆளுங்கட்சியா தான் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கூட விசிகா இருக்குது. இவங்களால ஏதாவது ஒரு இஷ்யூ பண்ண முடியுதா? கேட்டா நாங்களும் ஆட்சியில் இருக்கிறோம். வேங்கவயல் என்னங்க ஆச்சு? ஏங்க நாங்க ஆட்சியில் அங்க இருக்கிறோம். இந்த கோயில் விட மாட்டாங்க, நாங்க ஆட்சியில் அங்க இருக்கிறோம். தினசரி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு அம்மாவும் வெட்டி சாவல் அடிக்கிறோம், ஆணவ கொலை பண்றோம், இவ்வளவு பண்றோம், நாங்களும் ஆட்சியில் இருக்கிறோம். அப்ப இப்படிலாம் நீங்க கேள்வி கேட்டு நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரப்போ வந்து இதனால என்ன பலன் உண்டு, என்ன இந்த மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு, பலன் கூட எடுத்துருக்க நீங்க, என்ன குறைந்தபட்சம் என்ன பாதுகாப்பு உண்டு? அப்போ அந்த பாதுகாப்பு கூட வழிவகை வந்து இல்லை. இப்போ உடனே சில பேர்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க, அப்படின்னா அதிமுக, நான் அதிமுக ஓட்டு போடணும் கூட சொன்னா, நீ அதிமுகனா ஓட்டு போடு, எதுக்குனா ஓட்டு போடு. திருப்பி இங்க இருக்கக்கூடிய ஒரு அநீதிகளுக்கு விலை போற ஆட்சியை நீ திருப்பி எப்படி தேர்ந்தெடுப்ப? நீ நான் அதிமுக ஓட்டு போடலாம் சொல்ல, யார் மாற்றோ யார் நியாயம் ஓட்டு போடு. இப்போ அதிமுக திமுக 2 பேர் இருக்கிறாங்க. யார் யாரு? ஒருத்தர் விஜய், அண்ணன் சீமான். இப்ப 2 பேரும் வைக்கக்கூடிய கொள்கையில வந்து உனக்கு எது பிடிக்குது, நீ ஓட்டு போட்டு போற தடுக்க போறான் வந்து. நீ விஜய் ஓட்டு போட போறியோ சீமான ஓட்டு போட போறியோ, அது உன் விருப்பம். ஆனா இந்த அநீதிகளுக்கு துணை போற ஆட்சியை திருப்பி நான் தேர்ந்தெடுப்பேன், இல்லைனா திமுக உள்ள வந்து இது பிஜேபி உள்ள வந்துடும், ஆர்எஸ் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஏன் போய் சொல்றீங்க தான் நம்ம கேட்கிறோம். நம்ம ஆர்எஸ்எஸ் தானே உள்ள வந்துருக்கு. ஆர்எஸ்எஸ் தானே ஆண்டுக்குள்ள, ஆர்எஸ் உள்ள எல்லாம் வரல. ஆர்எஸ்எஸ் ரொம்ப நாள் திமுக தெரியாது அவங்களுக்கு. நம்ம அண்ணன் அமைச்சர் சேகர்பாபு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள் இத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணோம், முருகருக்கு மாநாடு, பிஜேபி ஆட்சியில் இருந்தா கூட முருகருக்கு மாநாடு நடத்துவாங்களா தெரியல, ஆனால் திமுக ஆட்சியில் இருந்து முருகருக்கு மாநாடு நடத்துறாங்க. இதுல நேற்று ஒன்று சொல்றாரு எனக்கு திரும்ப, என்னன்னா இந்த மாதிரி மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நடிகர் கமலஹாசன் வந்து போட்டியிடணும். ஏங்க அப்படி சொன்னேன்னு கேட்டா, அது என் ஆசை, எதுவெல்லாம் ஆசை ஆயிடுச்சு பாருங்க. முதலமைச்சராவது துணை முதலமைச்சராவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது, இந்த ஆசைக்கெல்லாம் வந்து ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து கமலஹாசன் வந்து நிக்கிறதுக்கு நான் வந்து ஆசைப்படுறேன் நான் அப்படின்னா, அவருக்கே ஆசை இல்லை. ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டோமே, இதோட கிளம்பிடலாம், கட்சியை வந்து வர பார்லிமெண்ட்ல வந்து திமுக ஒப்படைச்சிட்டு போயிடலாம நினைச்சிட்டு இருக்காரு அவரு. அப்போ அது அந்த வேலையை வந்து இப்ப இவரை வந்து எடுத்துக்கிட்டாரு. அதனால பட்டியல் சமுதாய மக்கள் சிந்திக்கணும். பொறுத்த வரைக்கும் இந்த திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டோன்னா நம்மளாம் அடுத்த 5 வருஷம் வந்து ஒரு பாதுகாப்பாக வாழ முடியுமா, நம்மளுடைய உரிமைகளோடு நம்ம வாழ முடியுமான்னு யோசிக்கணும். திருப்பி பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்ற பூச்சாண்டியை காமிச்சு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு வித்து விடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றது. இப்போ என்டிஏ கூட்டணியில் வந்து பாமக இருக்கு. பாமக திரும்ப என்ன சொல்றாருன்னா, பாமக வந்து ஒரு ஜாதிய கட்சி, அவங்க இருக்கிற பக்கம் வந்து நான் இறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க கூட்டணிலே வந்து செல்வகுமார், ஈஸ்வரன், அப்புறம் கருணாஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ இது என்ன கூட்டணி? இது வந்து ஜாதிகளின் கூட்டமைப்பு கூட்டணி, அது ஜாதி கூட்டணி, இது ஜாதிகளின் கூட்டமைப்பு கூட்டணி. அதாவது பாமக ஒரு காலத்தில் தலித் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய தவறை செய்தார்கள், மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு அவங்க நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதுக்காக நான் பாமக ஒன்றும் புனிதமான கட்சி, அப்படியே ஜாதியெல்லாம் விட்ட கட்சின்லாம் சொல்லலை. நீங்கள் பாமகவை வந்து கேள்வி கேட்குறீங்கன்னா, பாமகவை நீங்கள் சாதியவாதி கட்சி என்று சொல்கிறீங்கன்னா, அப்போ இதெல்லாம் என்ன கட்சின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு பாமக வந்து வன்னியர் சமுதாயம் பட்டியல் சமுதாயமும் ஒருங்கிணையணும், நம்ம ஒருங்கிணைஞ்சு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் வாங்க. இப்போ திருமாக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவர் எங்களோட பயணிச்சவர் தானே, விசிகாக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு தவறுகள் நடந்துச்சு, அதை நாங்கள் அது வந்து இனிமேல் விட்டுட்டு வரேன்னு சொல்லும் பொழுது இவர் வந்து ஆக முடியாது, அது அவர் விருப்பம், ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, நான் அதெல்லாம் இல்லைலாம் சொல்ல. ஆனால் பாமகவை நீங்கள் ஜாதிவாதி கட்சி என்று சொன்னால், நீங்கள் இந்த ஈஸ்வரன், கருணாஸ் அவர்கள், இங்கே செல்வகுமார் அவர்கள், இவர்களெல்லாம் இருக்கக்கூடிய கட்சின்னா கட்சி ஒரு கேள்விக்கு. 2வது திமுக இருக்கிற அமைச்சர்லேயே மிகப்பெரிய சாதிவாதிகள் தான். இதை விட இந்த கட்சி தலைவர்கள்லாம் எடுத்துக்கணும். அமைச்சர் மையநாதன் யார் பக்கம் நின்னார் வேங்கவயல் இஷ்யூல? அப்போ அவர் யார்?
அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கு. அமைச்சர்களும் சாதி எண்ணத்தோடு இருக்கிறார்கள், கூட்டணிக்கு வரக்கூடிய கூட்டணி கட்சித்தவர்களும் ஜாதி கட்சி தலைவராகிறாங்க. இதுல மிக மிக தூய்மையான நல்லவராக ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, யார் வந்து சேர்றாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எதுவுமே வந்து தெரியாது. அதனால வந்து அவர் வந்து தெரியாம வந்து எல்லாரும் உலகம் சேர்த்துக்கிறாருன்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொன்னாலே அமைச்சர்கள்லாம் கெட்டவங்க, அதிகாரிகள்லாம் கெட்டவங்க, எல்லாருமே கெட்டவங்க, ஆனால் ஸ்டாலின் மட்டும் தான் நல்லவர், அதனால ஓட்டு போட்டுருங்க. இந்த எல்லாரும் கெட்டு போறதுக்கு யார் காரணம்? அவருதான். யார் கேள்வி கேட்கணும்? அவருதான். யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கு? அவருதான். அப்போ அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. அவர் வந்து ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு? ஏன்னா அவரே சொல்றாரு, நான் அதிகாலையில் எழுந்திருந்தால் நம்மவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று நான் வந்து நடுக்கத்தோடு எழுந்து கொள்வதா இருப்பது, உடனே வந்து ஈன்னு சொல்லிட்டு இரண்டு பக்கம் தட்டுவது போல இருக்கு. ஆமா, எனக்கும் வந்து ரெண்டு படம் தட்டுறாங்க. தன்னை புனிதர் போல காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார். ஒரு முதலமைச்சர் என்பவர், ஒரு தலைவர் என்பவர் தன் கட்டுப்பாட்டிற்குள் அனைவரும் வைத்துக் கொள்ள வேண்டும். என் கட்டுப்பாடு மீறி செயல்படுறாங்கன்னா அப்போ உங்ககிட்ட ஆளுமை பண்பு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் உருவாக்கிட்டாங்களா உதயநிதியை. இப்போ அவர்கிட்ட வந்து ஆளுமை பண்பை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதனால் திருமாப்பொருள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு என்னடா இப்படியெல்லாம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியுமா? ஜாதியை எதிர்க்கிறோன்னா ஒரே அடி எதிர்க்கணும். நான் பாஜகவோடு இருந்தால் எதிர்ப்பேன், திமுகவோடு இருந்தால் வந்து எதிர்க்க மாட்டேன்னு சொன்னால் என்ன ஸ்டாண்ட்னே வந்து தெரியல. இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா இருந்து பிரச்சாரத்துக்கு போவாங்க, ஒன்றா இருந்து போகிறாங்க. அதுதான் நீங்கள் பாருங்கள், இப்போ அவர் செல்வகுமார் வெற்றி பெறணுன்றதுக்காக நான் திரும்ப போயிட்டு பிரச்சாரம் பண்ண போறாரு. எனக்கு நான் தெரியும் பண்ணுவாதான் நினைக்கிறேன், பண்ண தேவை இல்லையா? விசிகாவில் போய் உழைக்க போறாங்க. விசிகாவை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் இந்த முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வகுமாருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி உதய சூரியனுக்கு ஓட்டு போடுங்கள், வேங்க வயலில் எங்களுக்கு எதிராகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் நின்றவர் அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து முன்வைக்க போறாங்க. அதை நம்ம சொல்லும் பொழுதே எனக்கு நம்ம அருவருப்பா இருக்குது. சரி, திரும்ப போவாரு, ஓகே. அவங்க வந்து இங்க ஓட்டு கேட்பாங்களா? ஆஹா, எனக்கு இன்னொன்று உங்களுக்கு தெரியாதா? இப்போ ஏற்கனவே வந்து செவத்தில் அழிச்சிட்டாங்களா பேர். திமுகவில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் விசிகாவை சார்ந்தவங்களாம் வச்சுங்களேன், உங்களை வந்து ஊர் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா, நாங்கள் பார்த்துக்கிறோம்பா. ஐயோ, நான் இதை போய் சொல்லலை, இது போன உண்மையாக சொல்கிறேன். உங்கள் கொடி இருந்துச்சுன்னா அந்த கொடியை வந்து அவுத்து வச்சுருவாங்க. இந்த வாட்டி நடக்கும் தான் நினைக்கிறேன். எங்கேயோலாம் போக தேவையில்ல. அரக்கோணம் எடுத்துக்கலாம், நம்ம ஊர் தானே. அரக்கோணத்தில் கௌதம் சார் நமக்கு ஓட்டு கேட்கும் பொழுது ஊர் தெருக்குள்ளே வர வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, வராதிங்க, உங்களுக்கு என்ன இப்போ ஓட்டு தரப்போ நாங்களே போய் கேட்டு வந்துடுறோம், இந்த விசிகா கொடி இந்த பானைச்சல்லாம் எடுத்து நாங்கள் வராதிங்க அப்படின்ட்டாங்க. ஏன் சொன்னாங்க? ஆனால் அந்த மக்கள்லாம் உங்களை உள்ளே போனால் உங்களை எதனா பண்ணுற போகிறாங்களா? உன்னை கூட்டு போகிறவங்களுடைய புத்தியே சாதிய புத்தியாக தான் இருக்குது. தூரமாக என்ன எடுத்தால் கூட நமக்கு தெரியாத கதை கட்டுறாங்கல்ல. அரங்கோணத்தில் நடந்தது சொல்கிறேன் நான், கௌதம் சார் எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன் நான். விசிகாவில் வந்து நின்று தோத்துட்டார், அவர் வெற்றி பெற முடியல, அவர் நடந்தது என்ன சொல்கிறேன் நான். அப்போ வந்து உங்களுக்கு இந்த டவுட் வேணாம். நீங்கள் வந்து இப்போ செல்வகுமாருக்காக இவர் போவாரா இல்லை அவர் இவருக்காக வருவாரான்னு, அவர் வேணா இவருக்காக வரலாம், விசிகாக்காக வரலாம், மற்றபடி இவங்க அவ்வளோவா போக மாட்டாங்க. இல்லை, திமுக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கையில் எடுத்தாங்க. என்னென்னா வந்து இந்த எல்லா ஜாதி கட்சியும் வந்து கூப்பிட்டு தான் சின்னத்தில் வந்து நிற்க வைக்கக்கூடியது. அது என்னென்னா, இந்த பக்கம் அந்த பாஜக அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு, நம்ம ஈஸ்வரன் அவருக்கு வந்து 2 சீட்டு, மற்றபடி இருக்கக்கூடிய இந்த மமமுக, இந்த மதிமுக, அதுக்கப்புறம் கருணாஸ் கட்சி, இவங்க எல்லாருக்கும் எல்லாம் உதயசூரிய சின்னம் வந்து கொடுத்துட்டு மொத்தம் வந்து திமுக வந்து 164 வந்து நேரடியாக போட்டி. இந்த 11 கூட்டணி கட்சிகள் சேர்ந்து 175 உதயசூரியன் வந்து நிற்க போகுது. உங்களுக்கு தேவையான வந்து மெஜாரிட்டிக்கு மேலே வந்து நீங்கள் பெரும்பான்மையாக வந்து வின் பண்ண, பெரும்பான்மையாக வந்து நீங்கள் வந்து சீட்டில் வந்து நிற்க போகிறீங்க. அப்போ திமுக என்ன காரணம்னா, கூட்டணி கட்சியில் தோற்ற கூட பரவாயில்ல, நம்ம நிற்கக்கூடிய 160 கூட ஜெயிச்சுக்கலான்னு அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்களாம் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம இப்போ இவ்வளோ நம்ம பேசுகிறோம், ஆனாலுமே வந்து அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கான்னு கேட்ட பெருசாக வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது. எந்த சின்னத்தில் போட்டிடுது? தேமுதிகவும் வந்து உதயசூரிய சின்னம் தான் போட்டிடுவாங்க. அப்படின்னா வந்து அவங்க தனி சின்னம் வந்து கேட்பாங்க. முரசு சின்னம் வந்து அவங்களுக்கு வந்து பிடுங்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது, அதே மாதிரி அங்கீகரிப்பு சின்னமும் கிடையாது. அவங்க வேணா முரசு சின்னம் கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தேமுதிக அவ்வளோ கேவலமாக இறங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேமுதிக உதயசூரிய சின்னத்துக்கு கேவலமாக இறங்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க முரசு சின்னத்தில் வந்து போட்டிடுவாங்க நினைக்கிறேன். ஆனால் கொடுக்கணும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். நீங்கள் போனவனெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆட்டத்துக்குள்ளே இல்லை நீங்கள் இதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா 3வது கட்சி உங்களுக்கு விசிகா தான். இவங்க சீட்டு அடிப்படையில் கொடுக்க பார்த்தீங்கன்னா 8 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அது விசிகா தான். அதில் வந்து ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்ட மாதிரி 6 சீட் தான் கொடுக்குறதா இருந்துச்சான். இந்த பக்கம் கமலஹாசன் 2 சீட் வேணான்னு சொன்னதில்ல, சரி 2 சீட் இந்த பக்கம் கொடுத்துடலாம். 2மே பொது தொகுதி தானே கொடுத்துருக்காங்க, 6 தானே உங்களுக்கு தனித்தொகுதி. எப்படியும் பொது தொகுதியினுடைய விசிகாவுடைய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பயங்கரமான விசுவாசியாக இருப்பாங்க. நம்ம டிபேட்டில் உட்காந்து பார்த்துன்னு வச்சுங்களேன், இப்போ திமுக சார்பாக நான் பரந்தாமனோ இல்லை பிரசன்னாவோ இல்லை ஆராசாவோ உட்காந்து பேசுறதை விட
ஷானவாஸ் உட்காந்து பேசுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கா திமுகவாக இருக்கும். ஷானவாஸ் இருக்கார்ல விசிகாவோட எம்எல்ஏ, அவர் பார்த்தீங்கன்னா முழு திமுகவா இறங்கி திமுக பயங்கரமாக பேசிட்டு இருப்பாரு. நமக்கே டவுட் ஆகிடும், ஏன்னா பிரசன்னாக்கே டஃப் கொடுக்குறாரு, ஆராசாரனுக்கு டஃப் தராரு, பரந்தாமனுக்கே டஃப் தராரு அப்படின்ற அளவுக்கு கான்ஸ்டியூஷன் ரவீந்திரனை விட மிஞ்சி போயிட்டு பேசுவார். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்து பேசுகிற ஆட்கள். அப்போ வந்து திமுக என்ன பண்ணோம், 6 அவங்க ஆட்கள், அவங்களுமே நம்ம துதி தான் பாட போகிறாங்க, 2 பேர் நேரடி நம்ம ஆட்கள், நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னு கேட்டால் இன்னைக்கும் விடுதலை சிறுத்தைகளில் எனக்கு பல பேர் தெரியும், நடக்கிறது என்னன்னு தெரியும். அதில் இருக்கக்கூடிய நான் தலித்தாக இருக்கக்கூடிய எம்எல்ஏ இல்லை முக்கியமான நபர்கள் யாருமே விசிகாக்காக ஒரு 10 பேரை கூட்டம் சேர்த்த ஆட்கள் கிடையாது. ஷானவாஸ் அண்ணன் வந்து ஒரு 100 பேரை கட்சியில் சேர்த்துருக்காரு சொல்லுங்களா? நான் கேட்கல. விசிகா கட்சி அந்த பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்கள வந்து நீங்கள் சொல்லுங்களா? சொல்ல மாட்டாங்க. அது வெளியே நீங்கள் பேசிக்கலாம், இது வந்து ஜாதி கட்சி இல்லை அப்படி சொல்லிட்டுலாம். உங்களை ஜாதி கட்சியாக சுருக்கணுன்றது நம்மளுடைய எண்ணம் கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் மேதகவர்களை அண்ணன் சீமானுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் வந்து கொண்டு போய் சேர்த்தவங்க. அதிலெல்லாம் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. ஈழத்திற்காக உண்ணாவிரதம் இருந்தவர் இவர். 2வது, தொடர்ந்து தன்னை தமிழ் தேசியவாதியாக தான் அடையாளப்படுத்த சொல்லி விரும்பின ஒரு நபர், தலித்தை அடையாளப்படுத்த வேறான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் பண்ணியுமே கூட என்னாச்சு, கருணாநிதி என்ன சொன்னார், நீங்கள் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா, அண்டர்லைன் த லைன் அப்படின்ற மாதிரி இந்த லைனில் வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள், பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா. பொது தொகுதி வாங்கிட்டீங்க, வாங்கி என்ன பண்ணுறீங்க, பொது தொகுதி வாங்கினீங்க இல்லையா. நான் இன்னொன்று சொல்கிறேன், இது நடந்துச்சுன்னா உண்மையாகவே எங்கள் அண்ணன் வந்து திருமணம் உண்மையாக புரட்சியாளர் தான், நான் மாட்டுக்கருத்துலாம் கிடையாது. என்னென்னா 2 சீட் பொது தொகுதி வாங்கியிருக்காரு இல்லையா, அந்த பொது தொகுதியில் ஒரே ஒரு இடத்துல தலித்து நிற்க சொல்லுங்களாம் பார்க்கலாம், சொல்ல மாட்டார். அதான் ஆல்ரெடி 6 பேர் இருக்கிறாங்களே. அவர் தன்னை பொது சமூகத்தில் தன்னை இணைத்து கொள்ள வேணும் விரும்புகிறாரு. அதுக்கு யாரும் தடையாலாம் இல்லை. இப்போ ராமதாஸ் அவர்கள் எப்படி பார்க்குறாங்க, வணிக சங்கத்தின் தலைவராக தான் பார்க்குறாங்க. அன்புமணி எப்படி பார்க்குறாங்க, வணிக சங்கத்தினுடைய ஒரு கட்சியோட தலைவராக தான் பார்க்குறாங்க. ஆனால் அவளை பொது சமூகம் புறக்கணிக்குதா? இல்லை. எல்லோருக்கும் எல்லா அடையாளமும் உண்டு. இங்கே 2 டிவி சேனல்லாம் வச்சுக்கிறாங்க, அவங்களும் ஒரு ஜாதி கட்சியின் தலைவராக தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சில கருத்துக்களை பேசும்பொழுது நீங்கள் வந்து அப்படி அடையாளப்படுத்தப்படுவீங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அடையாளமும் இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாருக்கும் எல்லா அடையாளமும் வருது. அவர் வந்து என்ன சொல்கிறது, எந்த மொழியை சார்ந்த முதல் கொண்டு அவரை அடையாளப்படுத்த தொடங்கிட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா அடையாளமும் உண்டு. நீங்கள் அடையாளத்தை திறந்து விட்டீர்கள் என்பதற்காக நீங்கள் அடையாளம் உங்களுக்கு இல்லைன்னு முக்கியம் கிடையாது. இப்போ இவரே தான் என்ன சொல்லுவார், மற்ற இடத்துல வந்தா இதே பறையர்கள் குறித்து சில வரலாற்று பெருமைகளை பேசுவார், சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும், அண்ணன் நம்மளை வந்து இதை பேசணும்னு சொல்கிறாரா இல்லை பேசக்கூடாது சொல்கிறான்னு ஒரு கன்ஃபியூஸ் வந்து ஆகிடும். அப்போது இவ்வளவு குழப்பங்கள் இருந்த ஒரு கூட்டணியை தான் அண்ணன் திரும்ப நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, திமுகவிற்கு வாக்களியுங்கள், இது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி, சாதியவாதிகளுக்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, குடிப்பொருள்லாம் எங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேணான்ட்டு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? ஏன்னா வேணாம், தமிழ்நாட்டில் 2 கோடி பேருக்கு மேலே குடிகாரர்களுக்கு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப கம்மி. எனக்கு ஆண்கள் எத்தனை கோடியோ அதில் வந்து ஒரு 10 லட்சம் பேர்னா வந்து நீ கம்மி பண்ணுற, அதுவே அதிகம் தான். வேணா ஒரு 5 லட்சம் பேர் கம்மி பண்ணுற, மற்ற அத்தனை பேருமே குடிகாரர்களாக ஆக்கி வச்ச பெருமை திராவிட கட்சியிலே சாரும். அவர் தன்னுடைய தேர்தல் வரைவு அறிக்கையில் நான் சீமான் என்ன சொல்லியிருந்தாரு, குடிகாரருடைய ஓட்டு எங்களுக்கு வேணாம், நாங்கள் முழு டாஸ்மார்க்கை மூடுவோம், மதுவிலக்கை கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இதை ஏன் சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு கிளியரான ஒரு பார்வையில் இருந்திருக்காரு. ஒரு மனுஷனை வந்து, அதாவது அண்ணாவே சொல்லியிருக்காரு, திமுகவுடைய ஓனர் அண்ணாவே என்ன சொல்லியிருக்காரு, குடிகாரர்கள்கிட்டேருந்து எனக்கு நான் வந்து சாராயத்தை விற்று ஒரு பணத்தை வாங்கி நான் கவர்மெண்ட் நத்துறேன்னா, அது இந்த தொழுநோயாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க கையில் நம்ம பரிதாபப்பட்டு காசு போடுவோம்ல, அந்த காசை பிடிங்கி வந்து நான் எடுத்து நடத்துறதுக்கு சமம் நான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை வந்து முன் வச்சவர் அண்ணா. அந்த அண்ணாவையில் வந்த திமுக தான் இன்றைக்கி என்ன பண்ணுது, டாஸ்மார்க் மூலமாக தான் நம்ம அனுபவிக்கின்ற அத்தனை உரிமைகள் என்று சொல்லக்கூடிய இவங்க நம்ம மக்களை ஏமாற்றக்கூடிய அத்தனை காசு, 1000 ரூபாய் 1500 ரூபாய், இந்த காசு எல்லாமே அங்கேருந்து வர காசு தான். அப்படின்லாம் கடன் வாங்கி கொடுத்துருவாங்க. எங்கள் தமிழ்நாடு அரசுக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு கேட்டேன்னு சொல்லுவாங்கன்னா, நீ கட்ட போறியா, உங்கள் சட்டம் பிரச்சனை கேட்க போகிறாங்களா, அது கவர்மெண்ட் கட்டும் போது கவர்மெண்ட் பார்த்து முன்னுக்கு போய் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படி கட்டுவாங்க? கட்ட மாட்டாங்க. எப்படி கட்டுவாங்க? நம்ம வட்டி கட்டுறோமே என்ன, எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கே பல லட்சம் 10,000 கோடி வட்டி கட்டுறாங்க இவங்க. கவர்மெண்ட் வந்து 10,000 கோடி வட்டியே வந்து கட்டுதுன்னு நினைக்கிறேன். நமக்கு புள்ளி விவரங்கள் சரியாக தெரியல. ஆனால் 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு மட்டும் தெரியும் எனக்கு. அப்போ இதெல்லாம் உனக்கு ஏன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழலில் ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக வாக்கு கேட்குறாரு. அண்ணன் திருமா வந்து ஜாதிவாதிகளுக்கு எதிரான கூட்டணி சொல்லி திமுக சொன்னார். அண்ணன் சீமான் வந்து பொது தொகுதியில் ஆதித்தமிழர் நிற்க வைக்கிறார்.
சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போறேன்னா ஓட்டு எனக்கு தீட்டா எனக்கு போடாதான்னு சொல்லிட்டு ஓட்டு போறாடா ஓட்டு ஏன்னா சொல்லுவாங்களா ஓட்டு போடாரா அவர் சொல்றாரு உன் குடிகாரம் ஓட்டு எனக்கு வேணாம், ஜாதி பார்த்து நீ ஒரு வேட்பாளர் ஓட்டு போடணும் ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துட்றாரு போடாதான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் எங்கேயுமே வந்து இலவசங்களே சொல்லி இலவசம்லாம் கொடுக்க முடியாது, அதை வாங்கிறதுக்கான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன், வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்றத சொல்றாரு தவிர அவர் இலவசங்கள்லாம் எங்கேயுமே வந்து சொல்லலை. இரண்டாவது அவரோட பரப்புரை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரீச் ஆகுது. அண்ணன் எங்கே போனாலுமே ஒரு புது புது பாட்டு ஒன்று பாடிடுறாரு. அது ஒரு நல்ல அது ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்டான முறையில் வாக்கு கேட்குறதாகவும் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிலாம் இந்த ஃப்ரிட்ஜ் தானே கொடுக்க போகிறேன்னு சொன்னார், ஃப்ரிட்ஜு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வெளியே பயங்கரமாக கவர்ந்துட்டாரு. ஏன்னா பெண்கள் மட்டும் தான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாங்க பாரு, ஆண்கள் நீங்கள்லாம் போயிட்டு சரக்கு பாட்டில் தண்ணி பாட்டிலாம் வைக்க மாட்டீங்க, அதனால் வந்து ஃப்ரிட்ஜு பெண்களுக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுக்கு வந்து வாக்கினுடைய எண்ணிக்கை சதவீதம் கூட நினைக்கிறேன் இலவசங்கள்லாம் கொடுக்கறதுனால. இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு திமுக வந்து வாஷிங் மிஷின் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வேற யாராவது புதுசாக ஆரம்பிச்சாலும் ஏசி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ காலையில் எழுந்து வீட்டு உள்ளே இருக்கலாம், உனக்கு மாசம் 2000 ரூபாய் 1000 ரூபாய் போட்டுருவாங்க, ஜாலியாக வீட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கலாம், நம்ம பயங்கரமாக நாடாக உருவாக்கிடுவோம். உங்களுக்கு சிரிப்பாக வருது, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால்